ஹலோ ஆல். காலையில் எழுந்திரிச்சதும் ஊற வச்ச பாதாமை சாப்பிட்றது நம்மள நிறைய பேர்த்துக்கு ஒரு ஹேபிட்டாகவே இருக்கு. அப்படி சாப்பிடும்போது சில பேர் இந்த தோலை எடுத்துட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, தோலில் டாக்ஸின் இருக்கு, தோலோட சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப கெடுதல். இன்னைக்கு வீடியோவில் பாதாம் பருப்பை தோலோட சாப்பிட்லாமா இல்லை தோலை உரிச்சிட்டு சாப்பிட்லாமா, பாதாமை தோலோடு சாப்பிட்றது தான் சத்தானதா இல்லை தோலை எடுத்துட்டு சாப்பிட்றது சத்தானதா? இதற்கான விடைய நம்ம அறிவியல் பூர்வமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். பாதாம் பருப்பு ஒரு நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ். அதில் புரோட்டீன், நல்ல கொழுப்பு, நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாமே இருக்குது. குறிப்பாக பாதாமோட மெல்லிய தோலில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் பாலிஃபினால்ஸும் அடங்கியிருக்கு. இந்த பாதாம் தோலில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்குது. ஃபைபர் நம்மளோட குடலோடைய ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியம். அதே சமயம் அதில் இருக்கிற விட்டமின் இ நமக்கு இம்யூனிட்டி தருது, நம்ம ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த தோலை உரிச்சு நம்ம தூக்கி போடும்போது இந்த சத்து எல்லாத்தையுமே நம்ம லூஸ் பண்ணிடுறோம். அப்படின்னா பாதாமை ஏன் ஊற வைக்க சொல்றாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. இந்த பாதாம் தோல்லையும் பருப்புலையும் ஃபைட்டிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்கு. இந்த ஆசிட் நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற அயன், ஜிங்க், மெக்னீசியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடோட அப்சார்ப்ஷனை தடுக்குது. இரவு முழுவதும் இந்த பாதாம் பருப்பை நம்ம ஊற வைக்கும் போது இந்த ஃபைட்டிக் ஆசிட் பிரேக் ஆகி இந்த தண்ணிக்கு வந்துடுது. இப்போ நம்ம முக்கியமான கேள்விக்கு வருவோம். பாதாமை தோலை உரிச்சிட்டு சாப்பிட்லாமா இல்லை தோலோட சாப்பிட்லாமான்ட்டு என்னுடைய சஜஷன் என்னன்னா, நைட்டு ஊற வச்ச பருப்பை காலையில் தோலோட சேர்த்து சாப்பிடுங்க. அப்பதான் அந்த தோலில் இருக்கிற சத்தும் நம்ம உடம்புல போய் சேரும். அப்படி உங்களுக்கு அந்த தோலோட டேஸ்ட் பிடிக்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோலை உரிச்சிட்டு சாப்பிடுங்க. நான் சொல்ல வர்றது முக்கியமாக என்னன்னா, பாதாமை நைட் சோக் பண்ணி காலையில் சாப்பிடுங்க. சோக் பண்ணி சாப்பிடும்போது டைஜஷன் பெட்டராக இருக்கும், அப்சார்ப்ஷனும் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி சோக் பண்ணி சாப்பிடும்போது பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஹார்ட் டிசீஸில் வர்றதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுது, வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இன்னைக்கு டேக்அவே பாதாமை நைட் ஊற வச்சு காலையில் தோலோட சேர்த்து சாப்பிடுங்க. அப்போ தான் நமக்கு அதில் இருக்கிற முழு பயனும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பாதாம் பருப்பை எப்படி சாப்பிட்றீங்க? சோக் பண்ணி சாப்பிட்றீங்களா இல்லை அப்பப்போ ராவாகவே சாப்பிட்றீங்களா? கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள்.